இந்த க்ரீன் கலர் பீப்புள் ரொம்பவுமே சாஃப்டாக ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ். அதாவது அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே அந்த வலியை தாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. முக்கியமாக இவங்க எந்த பிரச்சனைக்கும் போகணும், சண்டை போடணும், வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்பவுமே பொறுமையாக லிசன் பண்ணக்கூடிய மனுஷங்களாக இருப்பாங்க. நம்ம சர்க்கிள்லேயே நம்ம யாரையாச்சும் ஒருத்தரை முழுசாக நம்புவோம்ல, இவங்க கிட்ட சொன்னால் இந்த விஷயம் வெளியே போகாது அப்படின்ட்டு, அந்த மாதிரி பர்சன்ஸாக இவங்க இருப்பாங்களாமா. முக்கியமாக இவங்க யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இவங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணால் கூட அதை இவங்கனால சுத்தமாக தாங்கிக்கவே முடியாது. சிம்பிளாக சொன்னால் ஒரு குழந்தை மாதிரி இவங்க இருப்பாங்க. அதாவது இவங்களோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இவங்கனால மாற்றத்தை ஏற்றுக்க முடியாது. இப்போ ஏதாவது வேறு ஊருக்கு போகணும், இல்லை வேறு ஏதாவது வேலை கற்றுக்கணும் அப்படின்னா ஈஸியாக அந்த மாற்றத்தை இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஈஸியாக அடாப்ட் ஆக முடியாது அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் ரெண்டாவது, இவங்கனால ஈஸியாக நோ சொல்ல முடியாது. இப்போது ரெட் கலர் பர்சன் கிட்ட போயிட்டு நீ ஏதாவது செய்றியாப்பா, இது எனக்காக செய்றியான்னு கேட்டால் அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி என்னால் முடியாது போடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட போய் நீ எனக்காக இது செய்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி கூட நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அவங்களுக்கு கஷ்டமாகவே இருந்தாலுமே. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது ஹர்ட் ஆகக்கூடாது, அவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இப்படி இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறதுனால இவங்களை ஈஸியாக எல்லாருமே யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் இவங்களோட பெரிய மைனஸ்.